நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ 2% காட்டு வாங்க. அது போட்டு கொடுத்தா அண்ணாமலைக்கு தான் கிடைக்கும். மலை அண்ணாமலை எலெக்ஷன் அறிவிச்ச உடனே நீங்க எந்த மத நடவடிக்கைகள்லயும் வந்து கட்சி தலைவர்கள் கலந்து கூடாது. அப்படி கலந்து மதச்சார்பற்ற நாடு டிஸ்குவாலிஃபை பண்ணி ஒரே வாக்குல குறைச்சிருந்தீங்க. நீ பிரபலமா இருக்க உனக்கு எல்லாம் அதெல்லாம் ஓகே. ஆனா RSS பயிற்சி கட்டாயம் வேணும். அடிப்படை திடீர்னு 11 சீட் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே அப்படிதான் நிப்பாரு. அங்கோ உத்தரப்பிரதேசத்துல ஒண்ணு நிப்பாரு, இங்க ஒண்ணு நிப்பாரு. வேற வீட்டுக்கே போய் சோதனை பண்ணிருக்காங்க. வேலூர் தொகுதியில அது என்ன MP அவர் போட்டியிட போறாருல்ல, அவங்க MP அவர் தான் போட்டியிட போறவரும் அவர் தான். 6 கோடி அந்த இந்தியா கூட்டணி, அந்த இந்தியா INDIA கனவு இருக்காங்க தெரியுமா இல்லையா? என்ன கனவு? தொகுதிகளையும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா துணை பிரதமர் இவர் தானாமா? யாரும் தரிவாளி? அதுதான் நம்ம பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம பொருளாதார வல்லுநர்கள் எப்படி தெரியதான் செய்யும், பேங்க் தெரிஞ்சுட்டு தானே செய்யும். இல்ல 100 டிரான்சாக்ஷன் 200 டிரான்சாக்ஷன் மேல சம்பந்தம் இல்லாம இப்ப நீங்க ரேண்டமா நிறைய நம்பருக்கு பணம் அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து ஏதோ சம்பந்தம்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட் இமீடியட்டா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதனால பாசிபிலிட்டி கம்மி. ஏன்னு கேளுங்க, 2G எவ்வளவு காசு சம்பாதிக்க முடியுது நமக்கு தெரியலவே. கடுப்புல தான் போட்டுட்டு இருக்கேன். அந்த டைம்ல 2G பிரச்சனை பெருசாக்குறது சன் நியூஸ் தான். இப்போ ஸ்டாலினோட தேர்தல் இருக்கே என்ன, 3 வருஷத்துல போதையில்லா தமிழகமா முழுவதும் போதையில்லா தமிழகமா உருவாக்கிட்டோம், நாங்க சிற்பி திட்டம் கொண்டோம், நான் முதல்வன் திட்டம் கொண்டாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மாத்தி மாத்தி லேபல் தானே ஓட்டிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சுயமூல வேலையே ஸ்டிக்கர் ஓட்டுறது தான். அவன் பரவாயில்லையா, அவனை விடவும் மோசமா அடிக்காங்க. அவனுக்கு 100 மடங்கு மோசம். செந்தில்வேல் மாதிரி அடிக்க முடியவே முடியாதுண்ணே. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நம்ம ஐயா நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து அந்த இந்தியா கூட்டணின்னு இருக்குல்ல, அந்த இந்தியா INDIA அந்த இந்தியா அந்த விரிவாக்கத்தை அவர் வாயால அவர் பொன்மொழியால தமிழ் மொழியை வந்து சிதைக்காம சொல்லணும்னே. எதை பத்தி பேசினா நிறைய இடத்துல ரூபா ரொம்ப வசூலாயிருக்கு. நமக்கு எதுவும் கிடைக்குமான்னு பார்க்கணும். வசூலை பத்தி பேசணுமா இல்ல என்ன பத்தி பேச? பொதுவாக என்ன பேச? அதான் வசூல் அவன் சேர்த்து வச்ச பணம்லாம் இப்பதான் வெளில வருது கொஞ்சம் கொஞ்சமா. எலெக்ஷன் கமிஷன் வந்து எதையாட்டும் 2 கேஸ் அப்படிங்கணும்னு சொல்லி நம்ம ஆள்கிட்ட போய் ரூபாய் வாங்கிட்டாங்க. இப்போ கூட நம்ம வரும்போது நம்ம காரெல்லாம் மறைச்சாங்க. நம்ம காரெல்லாம் இருக்காதுன்னு தெரிஞ்சு தான் மறிப்பாங்க. இருக்குன்னு தெரிஞ்சா விட்டுருவாங்க. இருக்காதுன்னு தெரியப்பதான் அந்த காரை நம்ம காரை மறிச்சது. 4 கோடி பிடிச்சிருக்காங்களாமா, இன்னொரு இடத்துல 6 கோடி பிடிச்சிருக்காங்க. நமக்கு ஏதாவது கிடைக்குமா? நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ 2% காட்டு வாங்க. அது போட்டு கொடுத்தா அண்ணாமலைக்கு தான் கிடைக்கும். மலை அண்ணாமலை தான் போட்டு கொடுத்தாங்க, அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த தேர்தல் பயணங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. தேர்தலை பத்தி நம்ம ஏதாவது பேசலாம் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கண்டென்ட்னு யோசிச்சு வச்சு பேச விட சும்மா மனசுல நினைக்க அப்படி பேசுறது நல்லா இருக்குன்னு தோணுது. தேர்தலை பத்தி பேசணும்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட இருந்து பேசலாம் போல இருக்கு. அவ்வளோ விஷயம் இருக்கு. என்னென்ன விஷயம், பெரிய விஷயம் எல்லாம் எழுதி வச்சு தானே மேடெல்லாம் பேசிட்டு ஒப்பிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எழுதாம பேசுவோம். அவங்க வாக்குறுதியெல்லாம் நீங்க கேட்கலையா? அதை கேட்டேன்னா இந்த எனக்கு ஒரு சந்தேகம், நான் அதை மட்டும் கேட்டுருதானே. இந்த இப்போ திமுக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்காங்க, இங்க இருந்துகிட்டு எல்லாமே இந்தியாவை ஆள்ற மாதிரியே கொடுக்குறாங்க. காங்கிரஸ் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, சரி பரவாயில்ல ஆட்சிக்கு வந்தால் ஏதாவது செய்யலாம்னு. இந்த அது கூட ஒட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த மதிமுக ஒரு தேர்தல் அறிக்கை விடுவாங்க, இந்த கம்யூனிஸ்ட் தேர்தல் அறிக்கை விடுவாங்க. இவங்க எப்படி செய்வாங்க? இவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கதே 1 சீட்டு, 1/2 சீட்டு. இது என்ன சீட்ல இருந்து ரஷ்ய ஏகாதிபத்தியம் எதிர்ப்பாங்க. மோடியை தூக்கி தள்ளிடுற மாதிரி பேசுறாங்க. இந்திய பிரதமர் என்னென்ன செய்வாரோ அதெல்லாம் இவங்க சொல்றாங்க. எப்படி 1 சீட்டு தான் அவங்க தொகுதிக்கு மட்டும் அது செய்வாங்க, மற்ற தொகுதி கிடையாது. அவங்க தொகுதிக்குள்ள பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறதுங்க. ஆமா குறைக்கலாம். என்ன குறைச்சா நீ தொகுதிக்குள்ள MP மட்டும் குறைச்சு வரா குறைக்கலாம். இவர் ஏதாவது திமுக ஸ்டாலின் ஏதாவது செஞ்சிருவார் நம்பி தான் போன வாட்டி 38 MP கொடுத்தாங்க. இங்கே சட்டமன்றத்தில் தனி மெஜாரிட்டியோட ஜெயிச்சிருக்காங்க. இங்கே MP தொகுதி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தொகுதியும் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு தொகுதி அவரால் ஒன்றும் செய்ய முடியல. ஒன்றுமே செய்ய முடியல. ஒன்றும் செய்ய முடியல. நீட்டை நிறுத்திடுவாரு. நீட்டை எப்படியே அதனாலதான் மறுபடியும் எங்களுக்கு கொடுங்க கேட்குறாங்க. ஒன்றுமே செய்ய மாட்டோம். இதை மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் வா அப்படிங்கிறாரு. ஏன்னா தமிழ்நாட்டை காப்பாத்தியாச்சு, இப்போ இந்தியாவை காப்பாற்ற ஓட்டு போட போறேன். போன ரெண்டு 38 பேர் ஒன்றும் கிளிக்கிறேன். இப்போ திருப்பி 38 பேரை கொடுத்துட்டாமட்டு எனக்கு கிளிச்சுருவான்னு தெரியல. பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு தரேன்னு இருக்காங்க. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஜெயிச்சாலும் இதே தானே, 38 MP இருப்பாங்க, இதே சட்டமன்றத்தில் அவங்க முதல்வராக இருக்காங்க. இன்னைக்கே குறைச்சிட வேண்டியதானே? குறைக்க முடியாது. அப்போ ஓட்டு போட முடியல. நாங்க என்ன குறைச்சா ஓட்டு போட்டுருவோமே. 75 ரூபாய்க்கு எப்படி குறைக்க முடியும்? இவங்க அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் தாண்டி நீட்டை ஒழிக்கிறது. போன ட்ரிப் இந்த நகை கடன் தள்ளுபடி பண்ணாங்க, என்ன பண்ணவா செஞ்சாங்க, அந்த மாதிரி சொல்லுறது தானே. அது யாராலும் ஏதாவது சொல்றது. விவசாய கடன் வேற தள்ளுபடி சொல்லியிருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு காமெடி பண்ணியிருக்கு காங்கிரஸ் வந்து 50% பெண்களுக்கு வந்து நான் வந்து அரசு வேலை பிள்ளை இடஒதுக்கீடு கொடுக்கங்க. கொடுப்பாங்களா? மொத்தம் 2 வேலை தான். ஒரு வேலை வேலையும் 2 வேலை தான் இருக்கு. என்ன வேலை? ஒண்ணு எடுபடி வேலை. அது யாரு பார்ப்போம்?
எடுபடி வேலை இருக்கு. 50% வேலை வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்றாங்க. 50% 50% வேலை வாய்ப்பு தான் இருக்கு. இல்ல இருக்கிற வேலை வாய்ப்புல 50% பெண்கள் கொடுக்குறாங்க. ஆமாயா, அதுதான் 50% 50% பார்க்க கூடாது. ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு 2 பேருக்கு வேலை இருக்கும், ஆணுக்கு ஒண்ணு பெண்ணுக்கு ஒண்ணு. நீங்க இருக்கிற வேலை வாய்ப்பு எண்ணிக்கிறேன்னு சொல்லல, 50% கொடுப்பாங்களா? காங்கிரஸ்ல மாவட்ட செயலர் எத்தனை பேர் பெண்கள்? வேட்பாளர் எத்தனை பேர் பெண்கள்? நீங்க அதிகாரத்தை கொடுத்தா தானே, அதிகாரத்துல முதல்ல பயிர் வேணும்ல. பெண்கள் கொடுக்கல, மாவட்ட செயலர் உள்கட்சியிலே கொடுக்கல, தலைவர்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க காங்கிரஸ்ல, அதுல எத்தனை பெண் மாநில தலைவர்கள் இருக்கிறாங்க, இதுலயே பெண்களுக்கு கொடுக்கல. வேலையை நாங்க கூட தான் சொல்றோம், திமுக சொல்றோம்ல சிறுபான்மையினர் காவலர் சிறுபான்மையினர் காவலர், சிறுபான்மையினருக்கு ஒருத்தருக்கு தான் கொடுக்கலையே. காவல் பண்றாங்கல்ல, கொடுக்கவே இல்லையே இந்த வாட்டி எம்பி சீட்டு கொடுக்கவே இல்லையே. கொடுக்கறனால ஓட்டு போடுவாங்க. அது பைத்தியக்காரங்க என்ன செய்ய போட்டு ஒரு விழா ஓட்டு போடுவாங்க. அவன் போட்டாங்களா ரம்ஜானுக்கு? அதான் ரம்ஜானுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் அது அந்த ஒட்டி தான் வருது பத்தியா. அந்த ரம்ஜானுக்குள்ளா போட்டா தான் முஸ்லீம் ஒத்துக்குவாங்க போல இருக்கு. அப்பதான் ஓட்டு போடணும் ஒத்துக்குவாங்க. எல்லாத்துல எடப்பாடியில இருந்து ஓபிஎஸ்ல இருந்து வந்து ஒரு அறிக்கையை கொடுத்து இந்த மாதிரி நிப்பாட்டிடணும். எலெக்ஷன் அறிவிச்ச உடனே நீங்க எந்த மத நடவடிக்கைகள்லயும் வந்து கட்சி தலைவர்கள் கலந்து கூடாது. அப்படி கலந்து மதச்சார்பற்ற நாடு டிஸ்குவாலிஃபை பண்ணி ஒரே வாக்குல குறைச்சிருந்தீங்க. 50% கொடுக்குறது உண்மைதான். 50% கொடுக்குறதுக்கு அங்க ரெடி. உள்ள யார் இருக்கா கொடுக்குறதுக்கு? இது இந்த செந்தில் சொன்ன மேல இருக்கு. மலையை தூக்கி வைங்க தூக்குது, நான் தூக்க ரெடிதான். இல்லையா, பெண் வாக்காளர் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. பெண் பொறுப்பாளர் எங்கள்கிட்ட இல்ல. போட்டா தானே வருவாங்க, ஆள் இருந்தா போடுறதுக்கு கூப்பிடதான் செய்யணும். இடுப்பு கிள்ளி திமுக வெளியே அனுப்பிடுறீங்க. அதுதான் பிரச்சாரம் பண்ணோம்னா இடுப்பு கிள்ளி விட்டுருவீங்க. விஜயதாரணின்னு ஒரு பொம்பளை இருந்துச்சு இருந்தாங்க, இப்ப பாருங்க பிஜேபி ஓடி போய் வந்துட்டாங்க. அங்கேதான் சீட்டு கொடுத்தாங்க வேணா அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவுக்கு வந்திருக்கேன் RSSல பயிற்சி எடுக்கணும், சீட்டு தர முடியாதுட்டாங்க. ஓ டவுசர் போட்டு சுத்தணும். இல்ல அவங்க பயிற்சி எடுக்கணும். இப்போ தென்காசியில ஆனந்தன் ஐயாசாமி ஒருத்தர் பிரபலமா, அவருக்கு ஏன் சீட்டு கொடுக்கறன்னு உளவுத்துறை தகவல் விசாரிச்சேன். ஓ RSSல பயிற்சி எடுக்கலாம். வந்து RSSல பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியில வந்து ஒரு தகுதியானவர் தான் இவருக்கு கொடுக்கலாங்கிறத கொடுக்கலாம். நீ பிரபலமா இருக்க உனக்கு எல்லாம் அதெல்லாம் ஓகே ஓகே. ஆனா RSS பயிற்சி கட்டாயம் வேணும், அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபண்டமெண்டல் குவாலிஃபிகேஷன் வந்து அவர் தனியா சீட்டு கேட்டிருக்காப்ல. நீ இப்போ கட்சி வேணா கூட்டணி தர்றோம், ஆனா நீ பிஜேபி சின்னத்தில் நிக்கணும்னா நீ அரசுல பயிற்சி எடுத்துட்டு இருக்காப்ல. அப்படி கிருஷ்ணசாமி சீட்டு கிடைக்கல, அதனாலதான் போயிட்டு அங்க போயிட்டாப்ல. நடக்க நிறைய இருக்கு, அதனால சீட்டு லேட்டா கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம கட்சிகள்ல பெண் பொறுப்பாளர்களை வந்து நாங்க நிறைய கூப்பிட்டாச்சு, வரல. எதுக்கு வரமாட்டாங்கன்னு தெரியல. எதுக்கு வந்தா சீட்டு தருவீங்களா? வந்தா சீட்டு கட்டாம தருவோம். என்ன சீட்டு? நீங்க 50% முதல்ல ஒரு கட்சியில தொண்டர்களுடைய பிள்ளைங்க கூட பெண்கள் இல்லையா? எங்க தொண்டர் இருக்காங்க? ஒரு சுகர் பேஷண்ட் தான் தொண்டரே எங்க கட்சியில கிடையாது. அது சும்மாதாங்க. மாநில 300 ரூபா கொடுத்து கூட்டு வருவோம், முடிஞ்சோட அனுப்பி விட்டுருவோம். ஓ அப்படி எல்லாமே இந்த அக்னிபாத் மாதிரி, எல்லாம் அக்னிபாத் மாதிரி வாரா 4 வருஷம் இருக்க போற, அவ்வளவுதான். யாரும் இருக்க கூடாது, நிரந்தர உறுப்பினர் யாரும் கிடையாது. இப்ப நம்ம திமுக கட்சியில எல்லாம் கூட்டம்னா கொஞ்சம் பெண்கள் வருவாங்களா, நீங்க அவங்கள கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். சேலை அப்படியே போட்டு அப்படியே நடந்து போவாங்க, எப்பண்டாவும் முடிப்பா அப்படின்ட்டு. சம்பளம் 500 ரூபா, எப்பண்டா கைக்கு வருமோ அது வரைக்கும் பார்ப்பாங்க. 500 ரூபாய் கொடுக்கறது இல்லையா? அங்கிருந்து வருமா 500 சொல்லிட்டு வராங்க, இங்க வந்து 100 ரூபா தான் கொடுக்குறான்னு பிரச்சனை. மாவட்ட செயலர் ஆட்டை போட்டுருந்தாங்களா? அதே இடத்துல பஞ்சாயத்து நடந்துட்டு அதனால ரொம்ப வரமாட்டாங்க. இப்ப நாங்க ஊருக்குள்ள ஒண்ணு வேலை கல்விலாம் வந்துருது. சாப்பாடு நீங்க வந்து ஆரத்தி எடுத்தாக்கி கொஞ்சம் காங்கிரஸ்ல ஊருக்கு 4 ஓட்டு தான் இருக்கு, ஓட்டே 4 தான் இருக்கு. பொறுப்பாளர் நீங்க ஓட்ட போட்டு மாதிரி சொல்லுவீங்க. 40 காங்கிரஸுக்கு மட்டும் 40 வேட்பாளர் கொடுத்தோம்னா நிப்பாடுறதுக்கு ஆளே கிடையாது. திடீர்னு தஞ்சி எங்களுக்கு ஆள் இல்ல. 4 சீட்ல நிக்கணும் ப்ரோ. திடீர்னு 11 சீட் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே அப்படிதான் நிப்பாரு. அங்கோ உத்தரப்பிரதேசத்துல ஒண்ணு நிப்பாரு, இங்க ஒண்ணு நிப்பாரு. திடீர்னு காங்கிரஸ் தனிச்சு நிக்க சொல்லிட்டா தமிழ்நாட்டுல 4 சீட்ல நிக்கிறேன் ப்ரோ. ஏன்னா ஒருவேளை வட இந்தியா தென்னிந்தியா நானா கூட அங்கேயும் ஒரு சீட்டு இங்கேயும் ஒரு சீட்டு. இப்ப மோடியும் அப்படிதான் பிளான் பண்ணிருக்காங்க, வட இந்தியாவில ஒண்ணு தென்னிந்தியாவில ஒண்ணு நிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தலைவர் எப்படி செய்தாருன்னு தெரியல. இந்த மாதிரி அரசியல் களம் போயிட்டே இருக்குச்சுல. இப்ப இன்றைக்கு நடந்த செய்தி பாத்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல ரைடு பண்ணி அமௌண்ட் ஆட்டையை போட்டிருக்காங்க. தெரியல அமௌண்ட் இப்ப என்ன அவங்கள தவங்கிருக்காங்க, ஆட்டையை போடல. ஆமா, நேரா வீட்டுக்கே போய் சோதனை பண்ணிருக்காங்க. வேலூர் தொகுதியில அது என்ன எம்பி கதிரானந்த் அவர் போட்டியிட போறாருல்ல. ஆமா, அவங்க எம்பி அவர் தான், போட்டியிட போறவரும் அவர் தான். 6 கோடி. இப்போ அவரை தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்களா? அடுத்து எதுக்கு நீக்கணும்? இதுக்கு முன்னாடி மட்டும் நீக்கிட்டானா அவ்வளவு தேர்தல் ஆணையம் அவ்வளவு நல்லவங்களா அவங்க? அந்த தொகுதியில் ஒருவேளை தேர்தல் நிப்பாட்டுவாங்க. பரிசல் அது வந்து ஆண்மை இருக்கிறவர்த்தையும் தேர்தல் ஆணைய அதிகாரி இருந்தா பண்ணுவாங்க. நீங்க எதுக்கு தேர்தல் ஆணையத்தை நம்புறீங்க? தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஆட்டோனமஸ் பாடி அப்படிங்கிற சாப்பாடு போடணும், டீ காபி கொடுக்கணும், வைக்கணும், எல்லாம் இருக்கு.
கவர்மெண்ட் நிதி பத்தாக்குறை இருக்கு, எவன் தருவான்? இந்த மாதிரி விட்டு உள்ளதுக்கு போட்டு பணத்தை எடுத்து போட்டு அது சம்பளம். ரோட்ல நின்று எல்லா வண்டியும் பைக்ல போற லேடிஸ் எல்லாம் பிடிச்சி அப்படியே பாக்காங்களே, ஊருக்குள்ள ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் பாருங்க. நான் இப்போ வரக்கூட சொன்னேனே, அது எங்க வேலை இல்லைங்க. அதாவது நீங்க இங்க மறிக்கிய ஊருக்குள்ள பணம் கொடுத்துட்டு இருக்காங்களே, அதை எப்படி சார் மறிப்பீங்கன்னா அது எங்க டூட்டி கிடையாது, அது வேற ஆள், அதுக்கு வேற ஆளு. அதாவது எங்களுக்கு கொடுத்த வேலை இது. அப்போ நீங்கள் ரோபோ மாதிரி ஒரு நாளைக்கு இத்தனை வண்டி நெடுஞ்சாலையில் மட்டும் தான் பார்ப்போம், ஊருக்குள்ள பணம் போனால் பிடிக்க மாட்டோம். அது நெடுஞ்சாலையில் பணம் வரும்போது நாங்கள் நிற்க மாட்டோம், டீ குடிக்க போயிடுவோம். சொல்லிடுவாங்க முன்கூட்டி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், டீ குடிக்க போகலாம், டீ குடிக்க போகலாம், டீ பிரேக் கொண்டு போயிடுவாங்க. அந்த டைம்ல எல்லாம் போயிடும். இதெல்லாத்தையும் தாண்டி காங்கிரஸ் வந்து இன்னொரு தேர்தல் அறிக்கைன்னு சொல்லியிருக்கு. எல்லாத்துக்கும் 1 லட்ச ரூபா கொடுக்க என்னதா, அது 1 லட்சம் ஒரு பக்கம் தனியாக விட்டுதாங்க. ஓரின சேர்க்கையாளரை அங்கீகரிக்காங்களாம். என்னண்ணா இது புதுசா இருக்கு, இதெல்லாம் நம்ம விமர்சனம் ஒண்ணு இல்லைண்ணே, இது அங்கீகரிச்சுட்டு போட்டு. தமிழ்நாட்டுல இந்தியா முழுமைக்கு இந்த ப்ளூ பாய்ஸ் கொஞ்சம் எண்ணிக்கை கூட்டிட்டு இருக்குங்க, உருவாக்கிட்டு இருக்காங்க. நீங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு தேசத்தை அழிக்கிற முயற்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் பாரிசலான கருத்து. இது ஒரு அஜெண்டா, ஹிடன் அஜெண்டா. ஏன்னா பிஜேபி அதை ஜெய சொல்லுது, மாட்டு தின்னு அப்படின்னு சொல்லி போக சொல்லுது. இவங்களும் என்னடா வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஏற்ற வானவில் நண்பர்களை வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. ஏதோ எல்டிபிக்கு குரூப் அங்கீகரிக்க போறான்னு சொல்லி போட்டிருக்காங்களா மக்கள். தமிழச்சி தங்கப்பாட்டு ஒரு எம்பி இருந்தாங்கல்ல, அவங்க கூட அந்த விழாவில கலந்துக்கிட்டாங்க. அந்த தென் சென்னை எம்பியா, அவங்க கலந்துக்கிட்டா யூடியூப்ல பதிவுகள். அப்ப எந்த அளவுக்குள்ள நாட்டோட கலாச்சாரம் இருக்கும் போயிட்டு இருக்குது அப்படின்னு கலாச்சார இந்தியாவே ஒரு கலாச்சார பூமி, பண்பாட்டு பூமி. அது ஒரு பக்கம் கலாச்சாரம் இணையதளங்களை கும்பிடிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, இந்தியா கூட்டணி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உருட்டிட்டு இருக்காங்க. சரி, இந்த இந்தியா கூட்டணி, அந்த இந்தியா கூட்டணின்னு இருக்குல்ல, அந்த இந்தியா கூட்டணியில எப்படி இந்த பிரதமர் வேட்பாளர்லாம் நியமிப்பாங்க? இந்தியா கூட்டணிக்கு ஃபுல் ஃபார்ம் யார் கரெக்டா சொல்றாலும் அவர் தான் பிரதமர். அப்ப ஸ்டாலின் அவுட்டு, அவ்வளவு முடியும். ஸ்டாலின் அவுட்டு, எப்படியும் கொடுக்க மாட்டாங்க. இல்லண்ணே, இல்ல அந்த இந்தியா கூட்டணி, அந்த இந்தியா INDIA கனவு கண்டிருக்காங்க. நீங்க தெரியுமா இல்லையா, என்ன கனவு கண்டாங்க? 40 தொகுதிகளையும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா துணை பிரதமர் இவர் தானாமா. துணை பிரதமர் ஒரு போஸ்டிங்கே இல்லையா உருவாக்கிடுவாங்க. உருவாக்க முடியாதா? துணை பிரதமர் எங்க ஆளுதே உதயன்னா முதல்வர் இந்த பிளான்ல இருக்காங்க. இப்போ அங்க போயிட்டாங்க. அப்போ எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க. யூஃபோரிக் ஸ்டேட்டுக்கு போயிருவாங்க, அப்படியே மயக்க நிலைக்கு போயிருவாங்க. இந்த திமுக கழக ஊப்பிகள்லாம் கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் விசிக இந்த முறையும் தனி தொகுதி கூட இருந்தது, தோத்து போயிட்டுனா பிரச்சனை ஆயிருக்கும். தனி தொகுதி அதே பாலச்சேரத்துல ஒரு இல்லைன்னா அவருக்கு பொது தொகுதி கொடுத்துருப்பாங்க, திருமாவளவனுக்கு கொடுத்துருவாங்க. அவ்வளவு ஆமா, சமூக நீதி காவலர்கள் தானே. நம்மளைன்னா வந்து பிஜேபி அந்த மாதிரி சொல்லி அனுபவிச்சிருக்காங்க. இப்படி தேர்தல்கள்லாம் இப்படியே போய்கிட்டு இருக்கு. எனக்கு தேர்தலை பார்த்தா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. தேர்தலை பார்த்தா பயமா இருக்கு. ஏன்னா இந்த ட்ரிப் கொஞ்சம் வித்தியாசமாகவே எல்லாமே இருக்கு. எனக்குலாம் ஒன்றும் பயம் தெரியலண்ணே. ஏன்னா இந்த ட்ரிப்பு ஒருவேளை ஆன்லைனில் பணத்தை எதுவும் ஏற்றி விட போகிறாங்களான்னு தெரியல. ஆமாண்ணா, இந்த ஜிபே கூகுள் ஏதாவது கேஷ்லெஸ் எக்கனாமி வந்துட்டு அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. கேஷ்லெஸ்ல எக்கனாமில மாற்ற முடியாதுன்னு இந்த தேர்தல் பத்திரம் மாதிரி யார் போட்டான்னு தெரியாம போயிருமே. பிஜேபி அது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் ஒரு நாள் நடந்துச்சு, ஒரு 100 டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா பேங்க்கு வந்து அலர்ட் ஆயிரும். அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு அறிவாளி வரை இன்டர்நெட்ல பேட்டி கொடுத்துருக்காப்ல. யார் அந்த அறிவாளி? அதுதான் நம்ம பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம பொருளாதார வல்லுநர்கள் எப்படி தெரியதான் செய்யும், பேங்க் தெரிஞ்சுட்டு தானே செய்யும். இல்ல 100 டிரான்சாக்ஷன் 200 டிரான்சாக்ஷன் மேல சம்பந்தம் இல்லாம இப்ப நீங்க ரேண்டமா நிறைய நம்பர்ஸுக்கு பணம் அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து ஏதோ சம்பந்தம்லாம் நடக்குது அப்படின்னு அந்த அக்கௌண்ட் இமீடியட்டா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதனால பாசிபிலிட்டி கம்மி. பேங்க் பண்ணிடுமா? பேங்க் தானே பணமே கொடுக்கும், அப்புறம் அதிகா பண்ணும் போது அப்படிதான் சொல்லுது. நம்ம சொல்றாங்க தேர்தல் பத்திரமா அப்படித்தானே போச்சுது. பேங்க் தானே அச்சடிச்சே கொடுத்தாங்க பணம் 1000 ரூபாயில இருந்து 1 கோடி வரைக்கும். அப்படித்தான் நம்ம சொன்னாங்க. ஏன்னா பேங்க்ல இருந்து கொடுத்தா லீகல் ஆயிருது இல்லையா, அதனால SBIல இருந்து கொடுத்துருக்காங்க. SBI தானே இப்ப மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் பத்திர நிதியெல்லாம் சொல்ல மாட்டேங்காங்க. யார் யாருக்கு சொல்லிட்டாங்க, நிதியே சொல்லிட்டாங்க. யார் யாருக்கு எப்படி வந்துச்சு எப்படி வந்து சொல்லாம அது சொல்லதான் தெரியும். வந்ததுன்னு சொல்லல விட இந்த PM கேர்ஸ் மாதிரி கேள்விக்குறியாவே இருக்கு. எவ்வளவு வந்து சொல்லும் போது ஷாக் ஆகுது. முதல் இடத்துல பிஜேபி இருக்கு. 9000 சம்திங் கோடி. ஏன்னா 9000 சம்திங் கோடி வந்து வந்திருக்கு. 2வது இடத்துல இருக்கு. அதுல பிஜேபிக்கு மட்டும் 5700 கோடி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 60% பணம் வந்திருக்கு அவங்களுக்கு. எப்பவுமே முதல் இடத்துல இருக்கு. 2வது இடத்துல கூட பார்க்கவே இல்லை. 2வது இடத்துல இருக்கா நம்ம பார்க்கலாம். திமுக தான் இருக்கு. திமுகவா? நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதான் மேட்டருங்க. இப்போ வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, காங்கிரஸை பரவலா நிக்க விட்டு எல்லா மாநிலத்திலும் டம்மி ஆக்கிட்டாங்கண்ணே. அந்தந்த மாநில கட்சி எகிரி குதிச்சுட்டு இப்ப காங்கிரஸ் கடைசி கீழே விட்டு ஓட்டாண்டி ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா எனக்கு பாருங்க, இந்த இடத்துல 2வது இடத்துல 3வது இடத்துல திமுக இருக்கு. நாடு முழுமைக்கும் கட்சி இருக்கு. பிஜேபி முதல் இடத்துல இருக்கு, அதிக நிதி இருக்கு. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டேட் பார்ட்டி இவங்க எப்படி இவ்வளவு பணம் சேர்த்தாங்க அப்படி கேட்டா பொத்திக்கிட்டு இருக்காங்க.
அமைதியாயிருவாங்க. ஏன்னா இங்கே பிஜேபிக்கு அதிகம் பணம் கொடுத்தது யாரு அப்படின்னு தேடி பார்க்கும்போது இவர் மாற்றாப்புல. தமிழ்நாட்டுல மலை வளங்கள்லாம் உடச்சு கொண்டு போயிட்டு கேரளா கொண்டு போறாங்கல்ல, அது யாரு? ஒரே ஒரு முதலாளி தான். ஒரு முதலாளி தெரியாது. 2 ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் பொத்திட்டு இருக்காங்க. யாருன்னா கொண்டு போவா அங்கெல்லாம் மலை வளங்களை கொண்டு போறதுக்குள்ள யார் கொண்டு போவா? ஒரு ஆளு தான் துறைமுகம் கேட்டுதாரு. அந்த ஒரு ஆளுக்கு 99 வருஷம் லீஸுக்கு எழுதி கொடுத்தாரு. அதானி, கௌதம் அதானி, குஜராத்தி எழுதி கொடுத்தாச்சு. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் நிதியமைச்சர் கையெழுத்து போட பாதுகாக்கப்பட்ட மண்டலமா கூட அறிவிச்சிருவாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அந்த இடம் அமைச்சர் சரின்னு சொல்லிட்டாப்ல. 99 வருஷம் நீ வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டாப்ல. எவ்வளவு வேணா மலையை உடச்சு. இலங்கையில ஒரு துறைமுகத்தை சைனாவுக்கு கொடுத்தாங்களே 100 வருஷத்துக்கு லீஸ். 99 நிப்பாட்டுதாங்க. 100 ரூபா கொடுத்தா என்ன? 100 கொடுக்கூடாது. 100 வருஷத்துக்கு நாடு இருக்குன்னு தெரியாது. உலகம் முழுக்க 99 வருஷம் தான். அதுவும் ஒரு ஏதோ இருக்குன்னா அதுல ஒரு காரணம். 4 தலைமுறைக்கு அப்புறம் ஒரு நாடா இருக்க வாய்ப்பு இல்ல. உடையலாம், பீயலாம், என்ன நடக்கலாம். 99 வருஷம் இந்த பிளான் தான் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்து மலையை உடைச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அவன் தான் அதிக நிதி பிஜேபி கொடுத்துதான் பேசுறாங்க. ரூமர்ஸ் இருக்கு. அதானி தான் தேர்தல் பத்திரம் ஃபுல்லா அதான் அவர் தான். அதானி மட்டும் இல்ல, எல்லாரும் எடுத்த உடனே அதானி அம்பானி தான் பணக்காரன் சொல்லிட்டு நம்ம நாட்டில் கொடுத்துறாங்க. திமுக கஞ்சி குடிச்சு அடிக்கிற மாதிரி பேசுறாங்க. அதானி அப்புறம் கருணாநிதி. அதானி பணக்காரன் சொல்றாங்க, கருணாநிதி கஞ்சி குடிச்சு அடிக்கிற. இருங்கண்ணே, அதானி அம்பானியாவது அவங்க ஒரு பிசினஸ் பண்ண ஒரு தொழிலதிபர்கள். எப்படியோ சுரண்டி எப்படியோ அரசாங்கத்தை ஏமாத்தி கூட பணத்தை எடுப்பாங்க. ஆனா அரசாங்கமே இவங்க தானே நடத்திட்டு இருக்காங்க. நாங்க ட்ரங்கு பெட்டியில வந்தோம், ஒண்ணுமே இல்லாம வந்தோம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கருணாநிதி, உதயநிதி, இந்த இன்பநிதி, மயிரநிதி, மட்டநிதி, இந்த தயாநிதி, உதயநிதியும் பாக்குறோம். இடையில ஒரு மெகா திருடர் இருக்கானே, யாரு? தயாநிதியா? அதான் மத்திய சென்னையில போடுறது. அதான் நடுவுல இருக்காரு. பாக்கவே இல்லையா? சன் பிக்சர்ஸ் 34 டிவி சேனல்ஸ். அப்பப்போ எங்கேயாவது நிதி கொடுப்பாங்க யாருக்காவது. பிஎஸ்என்எல் நெட்வொர்க்ல இருந்து பணமே கட்டாம கேபிள் திருடாங்க. அவங்களுக்கு 2G. ஆனா இவங்க தான் சொன்னாங்க பிஎஸ்என்எல் தனியார் மயமாக்கப்பட்டது. 2G வழக்க அதிகமா போட்டு பிரபலப்படுத்தினே அவன் தான். ஆமா, ஏன்னு கேளுங்க, 2G எவ்வளவு காசு சம்பாதிக்க முடிஞ்சிருக்கு நமக்கு தெரியல. கடுப்புல தான் போட்டுட்டு இருக்கேன். அந்த டைம்ல 2G பிரச்சனை பெருசாக சன் நியூஸ் தான். அதுக்கப்புறம் தான் கலைஞர், அதுக்கப்புறம் தான் தமிழ் நடிகர் உஷாராகிறப்பல நம்மளை பத்தி ரொம்ப போட்டுட்டு இருக்கேன், ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு பேசின உடனே என்ன பேரன் தாத்தா அப்படின்னு சொன்ன உடனே அது அரசியல் வேறு, பணம் வேறு, பிசினஸ் உடனே உஷாரை. அப்பதான் கலைஞர் இதான் மேட்ரு. கலைஞர் டிவி தொடங்குறது ஃபண்ட் எங்க இருந்து வருதுன்றதை இவன் போட்டு விடுறான். அந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதே இவங்க தான் பண்ணது வேலை. யாருன்னு பண்ண வேலை இதெல்லாம் ஒரே குடும்பத்துக்குள்ளதான் இவ்வளவுக்குள்ள. அப்ப பணம்னா என்னனாலும் செய்வாங்க. என்னனாலும் செய்வாங்க. எங்க பண்ணாலும் வாய வச்சிருவாங்க. பணத்துக்காகத்தான் அழகிரியை வேற கட்சியில நீக்கி விட்டாங்க. அழகிரியின் மகன் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகி இப்போ வேலூர்ல ஜெயில கிடக்க, இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் முடியாம கிடக்காரு. இந்த ட்ரக் வந்து போட்டு விட போத ஜாபர் சாதிக்க போட்டு விட்டுருக்காங்க. இவங்க போதை இல்லாத தமிழ்நாடு உருவாக்கிட்டோம்ல இப்போ வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல ட்ரக் அடிக்டிங்க. நீங்க இப்போ ஸ்டாலினோட தேர்தல் இருக்கே என்ன 3 வருஷத்துல போதையில்லா தமிழகமா முழுவதும் போதையில்லா தமிழகமா உருவாக்கிட்டோம், நாங்க சிற்பி திட்டம் கொண்டோம், நான் முதல்வன் திட்டம் கொண்டாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. திட்டம், நான் முதல்வன் திட்டம் சொல்லுதாரு. காலை உணவு திட்டம், வீட்டை தேடி மருத்துவம் திட்டம், பெண்களுக்கு லேடிஸ் ஹாஸ்டல் திட்டத்துக்கு ஒரு திட்டத்தை பேர் வச்சாப்ல. இது ஏற்கனவே பிஜேபி வந்து வேற ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. ஹிந்தியில பேர் வச்சிருக்காரு. பேர்லாம் சரி ஞாபகம் மாட்டேங்க. அவங்க பூரா வைக்கிறது ஹிந்தியில வைக்கிறாங்க. அவங்க இடம் புரிய மாட்டேங்க. தமிழ்ல மொழிபெயர்த்தோட தமிழ்ல சரியா பிஜேபி சொல்ல மாட்டாங்க. அந்த திட்டத்துக்கு ஒரு லேபிள் ஒட்டி தமிழ்நாட்டுல இவர் பண்ண மாதிரியே கொண்டு வந்துடுறாப்ல. மாத்தி மாத்தி லேபிள் தானே ஒட்டிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சுயமூலம் ஸ்டிக்கர் ஓட்டுதான். தயாநிதி கலாநிதி மேட்டர் சரியா பேச மாட்டோம். அதுல பாருங்க 34 தெரியவே இல்லை. 34 டிவி சேனல் மட்டும் அவங்க இல்லையாமா. ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சு ஒரு பக்கம் ஸ்டாலின் பேரன் நான் தான், நீ இதுல தள்ளப்படாது, நீ சன் நியூஸ் வச்சுக்கோ, நான் ஒன்று வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த பக்கம் அவங்க சன் பிக்சர்ஸ் அஜித்தை மிரட்ட, விஜய் மிரட்டி வேட்டைக்காரன் மாதிரி படம் எடுக்க வைக்க. இவங்க வந்து நடிச்ச படத்தை என்கிட்ட கொடுத்துரு, ப்ரொடியூசர்ஸ் மிரட்ட. நீ என்ன நடிகரை மிரட்டி படம் எவ்வளவு கஷ்டம், 6 மாசம் ஒரு வருஷம் நடிக்கணும் வைக்கணும். அப்புறம் அவன் சொல்ற பேட்டி கொடுப்பேன், படம் எடுத்து முடிச்சியா ப்ரொடியூசர் வீட்டுக்கு வா. இந்த ஒரு படத்துல சத்யராஜ் சொல்லாமல தாலி கட்டி எல்லாமே முடிஞ்சுட்டு அவங்க ஐயா, அதுக்கப்புறம் ஏன் நீ விரும்புற, எனக்கு ஈஸி தானே வேலை. அந்த மாதிரி ரெட் ஜெயிண்ட் இவங்க இந்த குரூப் என்ன பண்றாங்க, காப்பிரைட் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த சன் குரூப்ல. நீங்க ஒரு இந்த நம்ம வீடியோ போடுறது கூட இமேஜஸ் சன் பிக்சர்ஸ்ல வெளியான படம், நாடகம், டிவி சீரியல் ஏதாவது ஒன்று எடுத்து விட ஒரு 4-10 செகண்ட் இமேஜஸ் போட்டோவை காமிச்சாலே காப்பிரைட் போட்டா. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. எஃப்எம் லைசன்ஸ், அதுக்கப்புறம் என்ன லைசன்ஸ், மீடியா லைசன்ஸ் விட்டா போடுவாங்க. ஒரு படத்தை எடுத்தா அந்த படத்தை ரிவ்யூக்கு அப்புறம் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் போடுறாங்க. அவ்வளவு காசு.
அவ்வளவு பிசினஸாவே பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பிச்சைக்காரங்களா இருக்காங்க. அதனால தான் காப்பிரைட்ல நம்ம வந்து ஊதி மேட்டரை பிரபலப்படுத்தி ஊதி பெருசா கிடையாது. அப்பதான் கலைஞர் டிவி உருவாகுது. கலைஞர் டிவிக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. கலைஞர் டிவி பத்தி ஆடியோ வெளியானது காரணமா வந்தேன். இப்ப தூத்துக்குடியில கனிமொழியை கொண்டு தோற்க வைக்கணுங்கிற முடிவு எடுத்து உள்கட்சி பிரிவு தூண்டி விடுறது வைக்கிறான்னு ஒரு ரூமர்ஸ் இருக்கு. அப்போ கனிமொழி தோக்கடிச்சிருவாங்களோ? அடிச்சா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சன் பிக்சர்ஸ் அங்க நெகட்டிவ் நியூஸை போட்டுட்டு இருக்காங்க. இல்லைனாலும் அது தோத்துரும். நீங்க தேவையில்லாம அந்த இது தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகவும் இருக்கிற இடத்துல எனக்கு எழுங்க அந்த ஆப்போசிட்ல போட்டிடுற வேட்பாளர் ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் போட்டி போட்டு நல்லா வந்திருந்தப்போ இவர் என்ன பண்ணார், பிஜேபி டம்மி வேட்பாளர் போட்டு தமிழ் மாநில காரத்தை சொல்லிட்டு போட்டாங்க. தமாக நிக்குது வாசனை அன்னைக்கு அப்படி வாசன் நிக்கல, திடீர்னு ஒரு 2 சீட் கொடுத்தாங்க. அவருக்கு ஆள் கிடைக்காது. 2 சீட் கொடுத்துட்டியா? இந்த டிடிவி தினகரன் மேல இருக்கு. எனக்கு ஒரு சீட்டு தானே எதிர்பார்த்து போனேன், 2 சீட்டை கொடுத்துட்டாங்க. எவனையாவதுல போடணும்னு அப்போ தூத்துக்குடி தொகுதியில ஒரு டம்மியை போடுங்க அப்படின்னு சொல்லி பெட்டியை மாத்திக்கிட்டு நம்மளால போட்டாங்க. அப்ப தூத்துக்குடி டம்மி வேட்பாளரை வச்சு தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த பக்கம் நாம் தமிழர் நிற்கிறாங்க, அந்த பக்கம் சரி. இந்த மாதிரி டம்மி வேட்பாளர்லாம் போடுறதுனால நாம் தமிழ் ஜெயிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கானே? பர்சன்டேஜ் தான் இம்பாக்ட் ஆகும். நம்ம ஜெயிக்கணும்னா இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் சேர வேண்டியிருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. சேர்க்க விட மாட்டேங்காங்களே. சேர்க்க விட மாட்டாங்க. அதுதான் மீடியாவோட பவர். நீங்க இருக்கிற சோசியல் மீடியால பாதி மீடியா திங்க் போலது நடுநிலை மாதிரியே பேசுவாங்க. அது தெரியும், நடுநிலை நக்கி மாதிரியே பேசுவாங்க. அவங்க நக்கிகள் தானே. இவங்களே மீடியா வச்சுக்கிட்டு மைக் எடுத்துட்டு போய் அது ஒரு அது அதை பத்தி பேசுறாங்க, வாந்தி வருது. அது ஒரு அவன் பேரு பைத்தியமா இருப்பான். அவனே மைக் வச்சுக்கிட்டு அவனே பேசிக்கிட்டா ரொம்ப மக்கள்கிட்ட பேட்டி கொடுக்க மாதிரி. அது ஒரு 2 கிறுக்கு வேலை. இது இந்த சென்னையில பஸ் ஸ்டாண்ட் வீடியோ எடுத்து போட்டாங்கல்ல, பஸ் ஸ்டாண்ட் பத்திலாம் அது அண்ணன் சீமா பப்ளிக் ரிவ்யூ மாதிரி போடுவாங்க. பப்ளிக் ரிவ்யூ மாதிரி கொடுப்பாங்க. ஆமா ஆமா பப்ளிக் கேக்குற மாதிரி இவங்கிட்ட அவங்களே கேட்டு பதில் விடுவாங்க. திமுக ஜெயிச்சிருவாங்க. செவுட்ல எடுக்கணும்னு வச்சிருக்கேன். அண்ணல அவஞ்சாலும் செவுட்ல ஊத்துவாங்க. என்னன்னு மாட்டுவான். வன்முறை இல்ல செவுட்ல அடி செல்லமா. செல்லமா தட்ட. செல்லமா தட்ட. இப்படி தட்டறதுல கிளறல வடிவல படுற மாதிரி செல்லமா தட்ட. இன்னும் வந்துட்டேன் அப்படின மாதிரி செல்லமா தட்டாங்க காத்துருக்காப்ல. மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் உள்ளத பேசணும். சால்ரா அடிக்கலாம். அக்காக சிங்கி சிங்கினே அடிச்சிட்டே வாளையது. நீங்க சால்ரான்னு அவசியம் நீங்க புரோட்டா வச்சு செந்தில் வச்சிருக்காங்களா, அவனே மாதிரி சால்ரா அடிக்கணும். அவங்களே ஏன் டீசன்ட் அடிச்சு போயிருந்தா அவன் பரவாயில்லை. அவனை விடவும் மோசமா அடிக்காங்க. அவனுக்கு 100 மடங்கு மோசம். செந்தில்வேல் மாதிரி அடிக்க முடியவே முடியாதுண்ணே. 2 பையலும் சேர்ந்து இருந்துக்கிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கண்ணே, இந்த பெரியார் மட்டும் பெரியாருங்கிறது அருமருந்து. அவர் தமிழ்நாட்டில் பிறந்ததுனால தான் அங்கே மதவாதம் தூக்கிடுச்சு. இங்கே இருந்து அவர் அங்கே போயிட்டார்னா சமூக நீதி எல்லாம் காத்திருப்பாங்க. இந்த பெரியார் அருமருந்து இங்கேருந்து அங்கே போகணும். அவர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டான், அதை பிடிச்சிக்கிட்டு தான் இன்றைக்கி ஸ்டாலின் இங்கேருந்து திராவிட மாடலில் நாங்கள் வந்து டெல்லி வரைக்கும் நீட்டாக போகிறோம். டெல்லி வரைக்கும் அவர் பிரதமர் ஆகிறது இதெல்லாம் ஆரம்பிச்சது மனப்பால் குடிச்சிட்டு இருக்காங்க. இது மனப்பால் திராவிட பால் குடிச்சிட்டு இருக்காங்க. திராவிட பால் குடிச்சாங்க நிறைய வசிப்பாங்க. பிரதமர் ஆனா எனக்கெல்லாம் சந்தோஷம் தான். அங்க அங்க ஐயா ஆட இங்க மகன் ஆட சூப்பரா இல்ல அப்பயாவது பேப்பர் எல்லாம் படிப்பாருன்னு டவுட் இருக்கு. முத்துவேல் கருணாநிதி சால்னா என்ன அப்ப இந்த இந்தியா அதையும் வாசிப்பாரு. இந்த இந்தியா கூட்டணிக்கு வாசிச்சு விட்டாரு. அது என்ன சொல்லிட்டாரு, அந்த என்ன சிஏ என்ன அவ்வளவு வந்து நாங்க எதிர்க்கிறோம் கொண்டு வரோம். சிஏ என்ன சொன்னா சொல்லிடுவாரா, என்ன விரிவாக சொல்லிடுவாரா? சொல்ல மாட்டாரு. நீங்க இந்தியா கூட்டணிக்கு விரிவாக்கத்தை அவர் முதல்ல சொல்ல சொல்லுங்க. திடீர்னு காங்கிரஸ் நிறைய ஓட்டு வாங்கி வச்சு விடுங்க, எல்லா தரவுல கூப்பிட்டு உட்காரச்சு பேசுறாங்க. இந்தியா கூட்டணிக்கு யார் முழு விரிவாக ஒழுங்கா சொல்லிட்டு அவன் தான் பிரதமர் சொல்லுவீங்க. இல்ல எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், பிரதமர் எல்லாமே 1 வருஷம் ஆச்சுடா. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நம்ம ஐயா நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து அந்த இந்தியா கூட்டணின்னு இருக்கலாம், அந்த இந்தியா INDIA அந்த இந்தியா அந்த விரிவாக்கத்தை அவர் வாயால் அவர் பொன்மொழியால் தமிழ் மொழியை வந்து சிதைக்காம சொல்லணும்னே. அப்போ ஒரு கட்சியில் அரசியலே அவர் தான் அப்படி பேசுவார் பார்த்தா அவர் புள்ள உதயநிதி ஜூன் 3ஆம் தேதி எங்க தாத்தாவோட கலைஞர் பிறந்த நாள். அனிதா பொண்ணு நீட்டு மார்க்ல நீட்ல ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடக்குது. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையா, ஜூன் 19ஆம் தேதி தேர்தலாம் போலிங்க. அவன் அப்படி அவர் முத்தமிழறிஞர் பேர இல்லையா, அந்த முத்தமிழறிஞர் பேர இன்னொரு விஷயத்த பேசினாப்புல. அனிதா வந்து நீட்டு தேர்வுக்காக இறந்து போச்சு இல்லையா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து எவ்வளவு மார்க் +2 எடுத்துச்சு அப்படின்றத பேசினாப்புல. 1170 சொல்றாப்புல. 1200க்கு 1700 எடுத்துருக்கு, 1200 எடுக்கு 710 எடுத்து. இந்த பிஜேபியில் ஒரு அம்மா பேசுது, அது எந்த அம்மா? அந்த அம்மா தமிழிசையா ஏதோ ஒரு அம்மா, நம்ம நல்லா கலாய்க்குமாம்மா. தமிழிசை தான் ஏதோ ஒருத்தர் ஒரு நடிகரோட பொண்ணுனே
ஓ இவர் ஒய்ச்சி மந்திரன் ஒய்ச்சி மந்திரனோட பொண்ணு அந்த மது வந்தியா எங்களுக்கு கொஞ்சம் மூளை அதிகம் மூளை பிராமணர்களுக்கெல்லாம் அதிகம் சொல்லிச்சுல அந்த மாதிரி சொல்லிச்சுல 800 கோடி மக்கள் தொகை உலகத்துல 800 கோடி மக்கள் தொகை தான் இருக்கு. ஆனா ஐயா மோடி வந்து 1500 கோடி மக்களுக்கு கேஸ் கொடுத்துட்டாரு, அடுப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த திருநெல்வேலி தொகுதியில காங்கிரஸ் போட்டிட்டு தரல ஒரு டம்மி வேட்பாளரு. அந்த டம்மி வேட்பாளருங்க, அவர் தான் மெயின் வேட்பாளர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. டம்மி வேட்பாளருங்க. அப்ப யாரை ஜெயிக்க வைக்க போறாங்க? பிஜேபி தான். நான் இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து. இந்த திமுக வந்து எதிர்வரிசையில பிஜேபி உட்கார வைக்கிறதுக்கு நிறைய வேலை பார்க்காங்க, திட்டமிட்டே செய்யறாங்க. இப்போ இந்த நயினார் நாகேந்திரன் வந்து தூத்துக்குடியில் நின்று இருந்தாருன்னா வாக்குகள் சதவீதம் இருக்கும், நேரடியா வந்து திமுகவுக்கு டஃப் ஃபைட் ஆயிருக்கும். நயினார் நாகேந்திரன் அங்க போடாம தமாக ஒருத்தர் வந்து டம்மி பீஸை போட்டு விட்டா ஓபன் வின் ஆயிருது. இப்ப இந்த இடத்துல தூத்துக்குடியில இவன் ஜெயிக்க வைக்கணும். அப்ப என்ன செய்யணும்? காங்கிரஸ் சீட்டை கொடு, காங்கிரஸ் டம்மி வேட்பாளர் போடு. அந்த அளவுக்கு தெரியுமில்ல, 31 தமிழ்நாட்டுல, அங்க 32 கூட்டம், 32 தான் வரணும், 40 நம்ம தான் அப்படின்ட்டாப்ல. காங்கிரஸ் வேட்பாளர் திருநெல்வேலி போட்டியிடுவாரு, மேடையில பேசுறாரு. நம்ம இங்க 31 அவர் திருநெல்வேலிக்காரரா? அப்படி போல திருநெல்வேலி தொகுதிக்குள்ள அவருக்கு அவர் தொகுதிக்குள்ள உள்ள ஆளு தானே. அப்படி அவர் என்ன சொல்லிட்டாப்ல, ராபர்ட் புரூஸ் கட்சியாவே கருதல, அது எங்களுக்கு போட்டியில ஆட்டத்துல அவர் இங்க உள்ளவர் கிடையாது. ராபர்ட் புரூஸ் அந்த ஆளனை ஒரு ஆளாவே காணிக்கிறது இல்லையா? அவர் யாரும் தெரியல, அதனால தானே அவர் ராமசுப்பு மறுபடியும் போய் இவர் யாருன்னே தெரியாது, நான் தான் திமுக காங்கிரஸோட வேட்பாளர் அப்படின்னு மறுபடியும். சரி, அசிங்கப்பட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்திட்ட அவங்க கெஞ்சி கூத்தாடி அவர் மனுவை எப்படியா ரிஜெக்ட் பண்ணிருங்க ஏன்னு சொல்லி அடுத்த நாள் ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. சபாநாயகர் அப்பாவு தலையிட்டு இருக்குன்றாங்க. அதுல அப்பாவோட சொந்த ஊர்ல ராதாபுரம் அதனால பண்ணிருக்காங்க. இவரு திமுகவும் பிஜேபியும் கள்ள ஊற வச்சு நயினார் நாகேந்திரன் ஜெயிக்க வைக்குது. இதை வந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கடுப்பாயிருச்சு. நான் எம்பிஆர் முன்னாடி எம்பிஆர் அவங்களுக்கு தலைவரா இருக்கு, தலைவர் பதவி இருக்குது. நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே 6 தடவை போட்டிட்டு 3 தடவை எம்எல்ஏ இருக்காப்ல. அவரு கூட வாய்ஸ் இருக்கு, ஏதோ ஒண்ணு வந்துருவார் போல இருக்கு. நம்மள ஏதோ காலி பண்ணி வாங்கி போல இருக்குன்னு அந்த ஆளு ஏற்கனவே சட்டமன்ற ட்ரெயின்ல வரத போட்டுட்டாப்ல. கரெக்ட் தான். இதுதான் நானும் இதை பார்த்தேன். ஏற்கனவே சட்டமன்றத்துக்குள்ள அண்ணாமலை போறதுக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் போயிட்டாப்லி, ஒரு 3 பேர் 4 பேர் போயிட்டாங்கல்ல, அதில் தலைவராகவும் நயினார் நாகேந்திரன் தான் இருக்காரு. இப்போ எம்பி ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அண்ணாமலை ஜெயிக்கிறது கஷ்டம் நினைக்கிறேன். ஆட்டுக்குட்டி ஜெயிக்கிறது கஷ்டம். இங்க திமுக டம்மி வேட்பாளரா நீங்க எல்லாம் சொல்லுறத பார்த்தா எனக்கு என்னமோ அண்ணாமலை பலிகடாவானே. அவர் எப்படி பலிகடா பண்ணீங்க? சும்மா இருந்த மனுஷன் காங்கிரஸ் சேர்றதுக்காக சக்திகாந்தாசன் ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் வேலையை விட்டுட்டு வரேன், இவன் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு இங்க வந்துடுறான். இவங்கெல்லாம் என்ன எண்ணத்துல வராங்க? இந்த ஐஏஎஸ் வேலையை விட்டுட்டு வந்தவனோட பின்னாடி பாருங்க சவுக்கு சங்கர மச்சன வரையா. யாருக்கு? அண்ணாமலைக்கா? சக்திகாந்ததாசுக்கா? அவன் சவுக்கு சங்கர் மச்சனா. ஓ, அதனால தான் சவுக்கு சங்கருக்கு இந்த சீக்ரெட் ரிப்போர்ட்ல எடுத்து கொடுக்காரு. அவரு ரிசர்வ் பேங்கோட கவர்னரே எடுத்து கொடுக்காரு. இந்த மாதிரி எல்லாம் அரசியல் கலர் இருக்கு. இவங்க வந்து பாருங்க, ஒருத்தன் காங்கிரஸ் டிசைட் பண்ணா, ஒருத்தன் பிஜேபி. எனக்கு என்னமோ இதெல்லாம் நீங்க இந்த விவேக் ஏதோ படத்துல சொல்லுவாங்களா, விவேக் அந்த பாஸ் நம்ம காட்டியும் கொடுக்கும் கூட்டியும் கொடுக்கமா இவங்க எப்படி பிளான் பண்றாங்கன்னா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு சிஎம் போஸ்ட்ல எவர இருந்தாலும் பரவாயில்ல, நாம சொல்றதே அரசியல் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்பவுமே சிஎம் போஸ்ட்ல ஏஐ பொருத்தப்பட்ட ஒரு ஆள் தான் இருக்கிறாரு. ஆல்ரெடி வந்து அவருக்கு எதுவுமே தெரியாது, எதை லீவ் தான் படிப்பாப்ல. உண்மைதான். இப்போ ஒரு கிலோ மஞ்சள், 1 கிலோ தேங்காய் அப்படின்னாலும் ஆக 2 கிலோ மஞ்சள் நான் வாங்கியிருக்கேன். இந்த தனி ஒருவன் படத்துல வில்லனோட அப்பனை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, மினிஸ்டர் என்ன எழுதி கொடுத்தாலும் படிப்பாரு. அவரை பத்தி இவர் மேடல ஏறி நின்னுட்டு அந்த படத்துல, யோ என்னையா பேச, என் மகன் எழுதி கொடுத்துருக்கான், யாரா என்ன எழுதினாலும் படிப்பேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிரு அப்படின்னு எனக்கு ஹார்ட் அட்டாக் மீடியேட் வர சொல்லுவானே. அந்த மாதிரியே பட்ட போய் நம்ம ஆளு முதலமைச்சர் இருக்காப்ல. நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் போற காரு முதலமைச்சர் இருக்காரு, கம்மா இருக்காரு, ஒரு ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் இருக்கு. ரெட் ஜெயின் பிக்சர்ஸுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைங்கிறாரு முதலமைச்சர். ரெட் ஜெயின் பிக்சர்ஸ்ல இருந்து விலகிட்டேன் அப்படிங்கிறப்ப உதயநிதி அந்த காரை பயன்படுத்துறது அந்த ஃபேமிலி தான் பயன்படுத்தும். கம்மா இருக்காரு, அதாவது நம்ம யாரும் வந்து ஆர்டிஐல தகவல் போட்டு எடுத்து இந்த மாதிரி தேர்தலானே அதெல்லாம் செய்யாது. தேர்தலானே நீங்கள் ஆர்டிஐயில் ஒரு காமன் மேன் ஆர்டிஐயில் தகவல் போட்டு எடுத்து தேர்தல் ஆணையத்தில் கொண்டு கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி இப்போ அப்படிதான் சொன்னாங்க. இப்போ நான் வரும்போது பேசிட்டு இருந்தேன் அண்ணன் கேளுங்களேன், அப்போ நீங்கள் எப்படி தான் மேம் பிடிப்பீங்க? அது எங்கள் வேலை கிடையாது, அது எங்கள் வேலை கிடையாது. நீங்கள் வந்து எங்கள் ஊரில் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வேறு சொல்லிட்டு வந்துருக்கேன். நீங்கள் போங்க, இதில் நடந்து போனீங்கன்னா நம்ம ஊர் இந்த ரோட்ல இன்னைக்கு பிடிக்குது, ஊருக்குள்ள போனீங்கன்னா கொடுக்கவங்களே பிடிச்சிடலாம். எந்த கட்சியும் தெரிஞ்சிடும். நீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கு கிடைக்கும், நல்ல